யானை தாக்கி இறந்து விட்டதாக கூறி நண்பரின் சடலத்தை மருத்துவமனையில் போட்டுவிட்டு ஓடிய 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மான் வேட்டையில் மனித உயிர் பறிபோனது எப்படி? நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்தவர் ஜம்சித். அந்த பகுதியில் சொந்தமாக கடை நடத்திய அவர் பின்னர் பெங்களூரு சென்று பேக்கரி கடையில் வேலை பார்த்து வந்தார். பொங்கல் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த அவர் 1 வார காலமாக வீட்டில் இருந்துள்ளார். அவருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். சம்பவத்தன்று நண்பர்களோடு வெளியே சென்றுள்ளார். இரவு முழுவதும் ஜம்சித் வீட்டிற்கு வரவே இல்லை. விடியற்காலை 4 மணி அளவில் அவரை காட்டு யானை தாக்கிவிட்டதாக 2 பேர் கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டனர். ஜம்சித் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மருத்துவர்கள் கருதியதன் பேரில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில் குதித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது யானை தாக்கியதாக கூறப்பட்ட இடத்தில் எந்தவித ஒரு தடயமுமே இல்லாதது தெரிய வந்தது. பின்பு ஜம்சித் வீட்டிற்கு சென்று விசாரித்த போது நேற்று இரவு முழுவதும் அவர் வீட்டிற்கு வரவில்லை, நண்பர்களோடு வெளியே சென்றிருந்தார் என்றும் கூறியுள்ளனர். ஜம்சித் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் கூறியதால் கூடலூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் உதகை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூராய்வு நடத்தப்பட்டதோடு காவல்துறையினரும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் மான் வேட்டைக்கு சென்ற நண்பர்கள் மானை சுடுவதற்கு பதிலாக உடன் சென்ற நண்பரை சுட்டுக் கொன்றிருப்பது தெரிய வந்தது. மான் வேட்டைக்காக ஜம்சித் தனது நண்பர்களோடு இணைந்து வனப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். முதலாவதாக ஜம்சித் மானை வேட்டையாட முயற்சித்துள்ளார். அப்போது குறி தவறியுள்ளது. இதனையடுத்து மீண்டும் மானை வேட்டையாட தேடிச் சென்ற போது பின்னால் இருந்த அவரது நண்பர் நௌஷாத் அலி ஏதோ மிருகம் இருப்பதைப் போல் சத்தம் கேட்டதால் வேட்டை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். குறி தவறி ஜம்சித் வயிற்று பகுதியில் குண்டு பாய்ந்து அதே இடத்தில் அவர் உயிரிழந்து விட்டார். அவரது வயிற்றிலிருந்த தோட்டாவை அங்கேயே வெளியே எடுக்க முயற்சித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறந்த ஜம்சித் சடலத்தை அவரது நண்பர்கள் வனப்பகுதியிலிருந்து வெளியே தூக்கி வந்துள்ளனர். அவரது வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் நிறைந்த பகுதியில் சடலத்தை வைத்துள்ளனர். அதன் பின்பே யானை தாக்கி அவர் இறந்து விட்டதாக தகவலை பரப்பியிருப்பதும் விசாரணையில் வெளிப்பட்டுள்ளது. அது தொடர்பாக ஜம்சித்தின் நண்பர்கள் 37 வயது சதீஷ், 43 வயது ஜாஃபர் அலி என்ற நானி, 35 வயது நௌஷாத், 59 வயது ஹைதர் அலி ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நாட்டு துப்பாக்கிகள் 3, 10 தோட்டாக்கள், டார்ச் லைட்டுகள், கத்தி ஆகியவற்றையும் தேவர்சோலை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். மேலும் இவர்களுக்கு உதவியதாகவும் தடயங்களை அழித்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் குட்டி என்ற ரஃபீக், அன்சாத், செபிக்கு, சாதிக், ஜம்சித், உஸ்மான் ஜெனிது, அன்வர் ஜுனைது ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் அனைவரையும் கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். நண்பர்கள் கூட்டாக வேட்டைக்கு சென்றபோது மானுக்கு வைத்த குறியில் உடன் சென்றவரின் வயிற்றில் குண்டு பாய்ந்து உயிரிழந்ததை மறைத்து யானை தாக்கி இறந்து விட்டதாக நாடகமாடிய விவகாரத்தில் 13 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம் கூடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.